மறுபடியும் ஒரு அலார்மிங் இன்சிடென்ட். வேளச்சேரியில ஒரு ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டியில ஒரு டெம்பரரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர், கிக் ஒர்க்கர், அவரை அடி 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 நடிச்சிருக்காங்க. எப்படிங்க நீங்க ஓப்பனா இப்படி ரெண்டு பசங்க அடி 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 அடின்னு அந்த ஒர்க்கரை அடிக்கிறாங்க, ரத்தம் கொட்ட கொட்ட. அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா இட் இஸ் சோ டிஸ்டர்பிங் ஒன்ஸ் அகேன். இதுதான் திராவிட மாடலா? தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பீச்ச மாண்புமிகு ஆளுநர் படிக்கணுமா? எப்படிங்க நாட்டுல சட்ட ஒழுங்கு பர்ஃபெக்டா இருக்குன்னு எப்படிங்க கவர்னர் அவர் வாயால சொல்ல முடியும்? வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். மறுபடியும் ஒரு அலார்மிங் இன்சிடென்ட். எப்படி திருத்தணியில நடந்துச்சோ, திருத்தணியில காரணம் ரீல்ஸ் போடுறதுக்கு, இதுக்கு காரணம் என்னன்னு இன்னும் தெரியல. ஆனா அதே மாதிரி ஒரு சம்பவம், பெரிய பெரிய கத்தி, அது எங்கேருந்துதான் இந்த கேங்ஸுக்கெல்லாம், அதுவும் இளைஞர்கள் அவங்க கைக்கு இவ்வளவு பெரிய கத்தி கதைக்குதுன்னு எனக்கு தெரியல. வேளச்சேரியில ஒரு ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டியில ஒரு டெம்பரரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர், கிக் ஒர்க்கர், அவரை அடி 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 நடிச்சிருக்காங்க. அண்ட் அங்க இருக்கிற லோக்கல்ஸ், அதாவது அங்கே வசித்து கொண்டு வரும் மக்கள், அவங்க போய் இத தடுத்து நிறுத்தி, இந்த அளவுக்கு இந்த சம்பவம் அவங்க போய் தடுத்து நிறுத்தி அவருடைய உயிர் பேர்லி நிக் ஆஃப் டைம்ல காப்பாற்றப்பட்டிருக்கு. இதுதான் திராவிட மாடலா? இதுதான் சட்ட ஒழுங்கு? தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்ற சட்ட ஒழுங்கா? இல்ல ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாரே தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லைங்க, ஜீரோ, இதெல்லாம் தான் அதுக்கு எடுத்துக்காட்டுங்களா? இல்ல நிஜமாவே என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? சட்ட ஒழுங்கு அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்னன்னு இந்த திமுக அரசாங்கம்க்கு தெரியுமா? எப்படி ஒரு லோக்கல் ரெசிடென்ஷியல் ஏரியால இவ்வளோ பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு போய் அடி அடி நடிக்கிறாங்க? அங்க சுத்தமா போலீஸ் அப்படின்னா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. மக்கள், அங்க வசிக்கிற அந்த மக்கள் போய் காப்பாத்திருக்காங்க. எப்படி, ஹவு இஸ் திஸ் ஈவன் ஹேப்பனிங்? அதுவும் என்னங்க, ஒரு தடவையும் கேட்டா இல்ல நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம், சட்ட ஒழுங்கு நாங்க அப்படியே எங்க கரெக்டா கொண்டு வந்துட்டோம், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு தமிழ்நாட்டுல. இதுதான் அங்க அந்த கூடாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் பேசுற பேச்சு. திரும்ப திரும்ப இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ், அலார்மிங் இன்சிடென்ட்ஸ், ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, சென்னை சிட்டியில ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வேளச்சேரியில இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் கிராமப்புற ஏரியால, இன்னும் கொஞ்சம் ரூரலா இருக்கிற ஏரியாக்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? தமிழ்நாடு சேஃபா இருக்கா? நோ. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கா? நோ. திராவிட மாடல் அரசாங்கத்துல தமிழ்நாடு பெர்ஃபெக்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நோ. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த ரெசிடென்ஷியல் ஏரியால பெண்களும் தானே வசிக்கிறாங்க. எப்படிங்க நீங்க ஓப்பனா இப்படி ரெண்டு பசங்க அடி 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 அடின்னு அந்த ஒர்க்கரை அடிக்கிறாங்க, ரத்தம் கொட்ட கொட்ட. அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா இட் இஸ் சோ டிஸ்டர்பிங் ஒன்ஸ் அகேன். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது அண்ணா பல்கலைக்கழகம்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த வேளச்சேரி சம்பவம் வரைக்கும் எதுக்காவது ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிருக்கா? எந்த இன்வெஸ்டிகேஷன்லயாவது கரெக்டான பதில்கள் தமிழக மக்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடையாது. ஆனா சொல்லிக்கிறது என்ன, தமிழ்நாட்டுல எந்த விதமான வயலன்ஸும் இல்ல, கஞ்சா புழக்கமே இல்ல, நோ யூத் இஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கஞ்சா. அதனால இதெல்லாம் போய் எதிர்கட்சிகளுடைய சதி. என்னங்க இது, கண்ணுக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சத்துல போட்டு அடி அடி அடியே நடிக்கிறாங்க. அங்க போலீஸும் இல்ல, அங்க இருக்கிற லோக்கல் ரெசிடென்ட்ஸ் போய் அந்த நபரை காப்பாத்திருக்காங்க. அப்புறம் என்னங்க எதிர்கட்சி இங்க இருந்து எங்க வந்துச்சு? இன்னைக்கு தமிழக மக்கள் தான் எதிர்க்கிறாங்க. இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை தமிழக மக்கள் தான் எதிர்க்கிறாங்க. ஏன்னா சுத்தமா ப்ராமிஸ் பண்ண எதுவும் நடக்கல. ஆன் தி கான்ட்ரரி, பயங்கரமான வயலன்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது சட்டசபையில என்ன நடக்குது? தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பீச்ச மாண்புமிகு ஆளுநர் படிக்கணுமா? அது கான்ஸ்டிடியூஷனலி கரெக்ட் தான். ஏன்னா அந்த ஓபனிங் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கவர்னர் படிச்சே ஆகணுமா? ஏங்க எதிர்கட்சியோட நின்னுகிட்டு பார்லிமெண்ட் வாசல்ல கான்ஸ்டிடியூஷன் புக்கை இப்படி ஆட்டினா மட்டும் பத்தாது. கவர்னர் as per article 156 of the constitution serves under the president of India, not to the whims and fancies of the state government. இதுதான் ரூல். அண்ட் அவரு பல தடவை ஸ்பீச்ச
எனக்கு நான் பார்க்கணும் வெட் பண்ணணும் கேக்குறாரு. அதை சரியா செய்யறது இல்ல. He is well within his constitutional right to omit false truths. அதாவது பொய்களை கவர்னர் பேச மாட்டாரு. That is also ஆன்டை கான்ஸ்டிடியூஷனல் தான். எப்படிங்க நாட்டுல சட்ட ஒழுங்கு பர்ஃபெக்டா இருக்குன்னு எப்படிங்க கவர்னர் அவர் வாயால சொல்ல முடியும்? 20,000க்கு மேல சூசைட் நடந்திருக்கு கடந்த ஒரு வருஷத்துல. பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல. ஆனா இதெல்லாம் எதுவுமே நடக்கல, பர்ஃபெக்டா இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவா இருக்குன்னு ஒரு கவர்னர் எப்படிங்க படிக்க முடியும்? அது மட்டும் கான்ஸ்டிடியூஷனலா? அண்ட் கவர்னர் அரசாங்கத்துக்கு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறவர் கிடையாது. He reports directly to the President of India. கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கின ஃபோர் ஃபாதர்ஸ்ல இருக்காரு திரு அம்பேத்கர் அவர்கள். நீங்கெல்லாம் போற்றி வணங்குற, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே போற்றி வணங்குற திரு அம்பேத்கர் அவர் கவர்னர் எதுக்கு இருக்காரு, அவருடைய பவர்ஸ் என்ன அப்படின்னு கிளியரா ஸ்டேட் பண்ணிருக்காரு. அதை ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஏன்னா என் கூட இந்த டிபேட்ல எல்லாம் விவாதம் பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க கவர்னர் எலெக்டட் இல்ல செலக்டட் தான். நாங்க அது இல்லன்னு சொல்லலையே. அப்படி செலக்ட் ஆயிருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் தான். he serves under the pleasure of the President of India. அவரு சில கேள்விகள் கேட்கதான் செய்வாரு. he is well within his constitutional rights. அது எப்படிங்க இத்தனை வருஷமா தமிழ் தாய் வாழ்த்து நேஷனல் ஆந்தம் போடப்பட்டிருக்கு கவர்னர் ஸ்பீச்சுக்கு முன்னாடி. திரு கலைஞர் கருணாநிதி இருந்த காலங்களிலே இது நடந்திருக்கு. நடக்கலன்னு இப்போ சொல்றதெல்லாம் சுத்த போய் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா இப்ப மட்டும் ஒரு கவர்னர் திரும்பி 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 ரிக்வெஸ்ட் பண்றது என்ன, ஸ்டேட் ஆந்தமுக்கு அப்புறம் நேஷனல் ஆந்தம் போடுங்க. என்னங்க தப்பு இதுல? அப்ப நேஷனல் ஆந்தம் போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வாட் ஆர் யூ ஆல் as a government? யூர் ஆன்டை ஹிந்து எல்லாருக்கும் தெரியும். நவ் யூர் ஆன்டை நேஷனலா? எனக்கு புரியலீங்களே. இந்த அளவுக்கு ஏன் வன்மம் ஒரு தனி மனிதர் மேல? அதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு ஆட்டுக்கு தாடி தேவையா நாட்டுக்கு கவர்னர் தேவையான்னு அண்ணாவுடைய வாக்கியத்தை எடுத்து இன்னைக்கு அவர் அசம்பிளில சொல்றாரு. அண்ணா அப்பவும் தான் சொன்னாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு. அந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியலீங்களே. கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால சும்மா வேணுங்கிறப்போ அண்ணா, வேணுங்கிறப்போ பெரியார், வேணுங்கிறப்போ அம்பேத்கர், வேணுங்கிறப்போ திருவள்ளுவர், இதுதானே கன்வீனியன்ஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ். இதை நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தமிழக மக்களே, இந்த கூத்தெல்லாம் நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கவர்னர் இஸ் வெல் வித்இன் ஹிஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அண்ட் பேசும் பொழுது மைக் ஆஃப் பண்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது மட்டும் கான்ஸ்டிடியூஷனலா? ஒரு கவர்னர் பேச ஆரம்பிக்க வச்சோன்னு 3 தடவை மைக் ஆஃப் பண்றதுங்கிறது கான்ஸ்டிடியூஷனலா? இது ரொம்ப 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 தவறான செயல்கள். வேணும்ட்டே ஒரு தனிப்பட்ட நபர் when he is exercising his constitutional right as per the Constitution of India அவர் எதிர்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் மறுபடியும் சொல்றதுதான், தமிழக மக்களை முட்டாள்கள்னு நினைச்சுக்கிட்டு ஆபரேட் பண்ற யாரும் சக்சீட் ஆனதாக சரித்திரம் கிடையாது. இது நான் எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அதனால தமிழக மக்களே, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு as per the Constitution ஒரு ஸ்டேபிள், பீஸ்ஃபுல், ப்ராஸ்பரஸ், ஆனஸ்ட் கவர்மெண்ட் வரணும்னா அது ஏப்ரல்ல நீங்க கொடுக்கிற அந்த மாற்றத்தால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா நீங்க அந்த மாற்றத்தை கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. ஏப்ரலுக்கு அப்புறம் நிஜமாவே தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்பி எங்க அப்பன் திருப்பரங்குன்ற முருகனை இன்னொரு தடவை வேண்டிக்கிட்டு I am telling you all, please vote for the right change. Right, pun intended. Bharat Mata ki Jai.